வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த குளுக்கோஸ், அதாவது நம்ம ரத்த சர்க்கரை, அதோட திடீர் ஏற்ற இறக்கம், இந்த ஸ்பைக்ஸ பத்தி. ஆமா, இது நம்ம எனர்ஜி லெவல், அப்புறம் நாம வயசாகிற வேகத்தை கூட எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா. குளுக்கோஸ் உடம்புக்கு தேவையானது தான். அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. ஆனா அதோட அளவு அதிகமாகும்போது, இல்லனா அடிக்கடி ஸ்பைக்ஸ் வரும்போது, அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். சரி, இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்றீங்களே, அது முதல்ல என்ன? ஏன் அது ஒரு பிரச்சனையா மாறுது? ஹம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மாவுச்சத்து இல்ல இனிப்பு அதிகமா உள்ள உணவை சாப்பிட்ட உடனேயே ரத்தத்துல சர்க்கரை அளவு சர்ன்னு வேகமா ஏறும் பாருங்க. ஆமா. அதுதான் குளுக்கோஸ் ஸ்பைக். இது அப்பப்போ நடந்தா ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இதுவே தொடர்ச்சியா நடக்கும்போது தான் சிக்கல் ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட சிக்கல்? முக்கியமா 3 விதமான பாதிப்புகள் இருக்கு. ஒன்னு நம்ம செல்களோட பவர் ஹவுஸ்னு சொல்றோமே, மைட்டோகாண்ட்ரியா. ஆமா, எனர்ஜி கொடுக்கறது. கரெக்ட். அந்த மைட்டோகாண்ட்ரியா அதிக குளுக்கோஸ்னால திணறி போயிடும். அதால சரியா வேலை செய்ய முடியாது. ஓஹோ. இதனால தான் சில சமயம் நம்மால எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி டயர்டாவே ஃபீல் பண்றோம் இல்லையா? அந்த நாள்பட்ட சோர்வு வர இது ஒரு காரணம். சரி சரி. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது கிளைகேஷன். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா முக்கியம். சொல்லுங்க. அதிக குளுக்கோஸ் என்ன பண்ணும்னா, நம்ம செல்களை மெதுவா வேக வைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை வேகப்படுத்தும். வேக வைக்கிற மாதிரியா? கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. ஆமா, கொஞ்சம் அப்படிதான். இது நேரடியா நம்ம வயசான தோற்றத்துக்கு வழிவகுக்கும். தோல் சுருக்கங்கள், உள்ளுறுப்புகள் சீக்கிரம் வயசாகிறது, இதுக்கெல்லாம் இந்த ஸ்பைக்ஸ் ஒரு முக்கிய காரணம். அடேங்கப்பா, அப்போ எவ்வளவு ஸ்பைக்ஸ் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வயசான தோற்றம் வருமா? சொல்லப்போனா ஆமா, அது ஒரு முக்கியமான காரணி. மூணாவதா உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது உள் அழற்சி அதிகமாகும். இது நிறைய நோய்களோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியா சொன்னீங்க. இதய நோய், மூட்டு வலின்னு பல பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ஸ்பைக் வரும்போதெல்லாம் நம்ம கணையம் இன்சுலினை அதிகமா சுரக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்த. ஆமா, அந்த அதிகப்படியான குளுக்கோஸை எடுத்து கொழுப்பா மாத்தி சேமிக்கிறது தான் இன்சுலினோட வேலை. இது தொடர்ந்து நடந்தா நாளடைவில் இன்சுலின் சரியா வேலை செய்யாம போயிடும். அதுதான் டைப் 2 நீரிழிவா? ஆமா, அதுக்கு இது ஒரு முக்கியமான வழியா அமையுது. ஐயோ, கேட்கவே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. அப்போ என்ன பண்றது? இனிப்பு, மாவுச்சத்து எல்லாத்தையும் சுத்தமா நிறுத்திடணுமா? பிடிச்ச சாப்பாடெல்லாம் இனிமே கனவுதானா? ஹஹா, அப்படி பயப்பட தேவையில்ல. நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம சாப்பாட்டை மொத்தமா மாத்தணும்னு அவசியமே இல்ல. அப்படியா? ஆமா, சில ரொம்ப சிம்பிளான மாற்றங்கள் செஞ்சாலே போதும், பெரிய வித்தியாசம் தெரியும். ஓ, சொல்லுங்க, என்ன மாதிரி மாற்றங்கள்? முதலாவது, சாப்பிடுற வரிசை. இது ரொம்ப முக்கியம். சாப்பிடுற வரிசையா? எதை முதல்ல சாப்பிடணும்? உங்க தட்டுல இருக்கிற காய்கறிகள், அத முதல்ல சாப்பிடுங்க. காய்கறிய முதலையா? நான் கூட சாதம் இல்ல சப்பாத்தி தான் முதல்ல எடுப்பேன். நிறைய பேர் அப்படிதான். ஆனா காய்கறியில் இருக்கிற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஓஹோ. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து குளுக்கோஸ் ரத்தத்துல கலக்கிற வேகத்தை இது குறைக்கும். ஸ்பைக்க கிட்டத்தட்ட 75% வரை குறைக்கலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அட, இது பெரிய விஷயமாச்சே. சரி, காய்கறிக்கு அப்புறம்? காய்கறிக்கு அப்புறம் புரோட்டீன் அல்லது கொழுப்பு, அதாவது பருப்பு, பனீர், முட்டை, இறைச்சி, நட்ஸ், அவகாடோ, இந்த மாதிரி. கடைசியில தான் ஸ்டார்ச் அல்லது இனிப்பு. சரி சரி. காய்கறி, புரோட்டீன், கொழுப்பு, அப்புறம் ஸ்டார்ச். ஓகே. அடுத்த டிப் என்ன? அடுத்தது காலை உணவு. நம்மள பல பேர் காலையில இனிப்பா சாப்பிடுறோம். பழச்சாறு, சீரியல், ஸ்மூதி, சில சமயம் ஓட்ஸ் கூட. ஆமா, அது சுலபமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது குளுக்கோஸ் ஸ்பைக்குக்கு வழிவகுக்கும். அதுக்கு பதிலா புரோட்டீன் அதிகமா இருக்கிற காரமான காலை உணவை சாப்பிடுங்க. உப்புமா, பொங்கல், முட்டை, தோசை, அடை மாதிரி. சரி. இதனால என்ன நன்மை? இது நாள் முழுக்க உங்க எனர்ஜியை சீரா வைக்கும். தேவையில்லாத பசிய குறைக்கும். உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அத மதிய உணவுக்கோ இரவு உணவுக்கோ அப்புறம் டெசர்ட்டா சாப்பிடுங்க. காலையில வேண்டாம். நல்ல யோசனை. மூணாவது டிப். மூணாவது கார்போஹைட்ரேட்டுகளுக்கு ஆடை அணிவிக்கிறது. ஆடை அணிவிக்கிறதா? அப்படின்னா? அதாவது ஸ்டார்ச், பிரெட், பிஸ்கெட்டு, சாதம் இல்ல சர்க்கரை உள்ள உணவை தனியா சாப்பிடாதீங்க, வெறும் வயித்துல. ஓ. எப்பவுமே அதோட கொஞ்சம் புரோட்டீன், பருப்பு, பனீர், கொஞ்சம் நல்ல கொழுப்பு, நட்ஸ், நெய் இல்ல கொஞ்சம் ஃபைபர், காய்கறி சேர்த்து சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு? இப்ப பாருங்க, வெறும் பிரெட் துண்டு சாப்பிடுறதுக்கு பதிலா அது மேல அவகாடோ தடவலாம். சரி. இல்ல பிஸ்கெட் சாப்பிட்டா கூட 4 பாதாம் பருப்பு, பழங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நட்ஸ், இப்படி ஆடை போட்டுட்டா குளுக்கோஸ் ரத்தத்துல கலக்கிற வேகம் கம்மியாகும். ஸ்பைக் வராது. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கே.
சரி, இப்போ நிறைய பாக்கெட் உணவுகள்ல சர்க்கரை சேர்க்கப்படவில்லைன்னு போட்டிருக்கு. பழச்சாறெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்றாங்க. அத பத்தியும் இந்த கேலரி கணக்கு பார்க்கறத பத்தியும் என்ன சொல்றீங்க? ம், இதுவும் நல்ல கேள்வி. சர்க்கரை சேர்க்கப்படவில்லைன்னு லேபிள் இருந்தாலும் அதுல வேற பேர்ல சர்க்கரை இருக்கலாம், இல்ல சீக்கிரமா சர்க்கரையா மாறக்கூடிய மாவு பொருள் இருக்கலாம். அப்படியா? ஆமா, காலை உணவு தானியங்கள், கிரானுலா பார்ஸ், ஏன் தக்காளி சாஸ்ல கூட இப்படி இருக்கலாம். பழச்சாறுல பழத்தோட நல்ல விஷயமான நார்ச்சத்து இல்லாம வெறும் சர்க்கரை தான் அதிகமா இருக்கும். நம்ம உடம்புக்கு சர்க்கரை பழத்துல இருந்து வந்ததா இல்ல சாக்லேட்ல இருந்து வந்ததான்னு வித்தியாசம் தெரியாது. ஆஹோ. சர்க்கரைனா சர்க்கரை தான். அதே மாதிரி கலோரி கணக்கு மட்டும் போதாது. 2000 கலோரி சாப்பிடலாம், ஆனா அது எங்கிருந்து வருதுங்கிறது முக்கியம். எப்படி? அதே 2000 கலோரி நல்ல காய்கறி, புரோட்டீன், நட்ஸ்ல இருந்து வந்தா அது ஆரோக்கியம். அதுவே வெறும் வெள்ளை பிரெட், சோடா, பொரிச்சதுல இருந்து வந்தா அது பயங்கரமான குளுக்கோஸ் ஸ்பைக்க உண்டாக்கும். ஆரோக்கியம் இல்ல. புரியுது. எவ்ளோ கேலோரிங்கிறத விட என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோங்கிறது தான் முக்கியம். சரியா சொன்னீங்க. ஓகே. அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம ரத்த சர்க்கரை அளவை சீரா வச்சுக்கிறதுக்கு பெரிய தியாகம் எதுவும் பண்ண தேவையில்ல. தேவையில்ல. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது சாப்பிடுற வரிசை, காலை உணவு, கார்ப்ஸ தனியா சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சாலே போதும். நாம சோர்வை குறைக்கலாம், இன்னும் கொஞ்சம் இளமையா உணரலாம், நீண்ட காலத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். கண்டிப்பா. இந்த எளிய உத்திகள் மூலமா பிடிச்ச உணவை ஒதுக்காமலேயே நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். சூப்பர். இப்போ இந்த உரையாடலோட கடைசியில நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. நாம இப்ப பேசின இந்த சிம்பிள் டிப்ஸ்ல ஏதாவது ஒன்ன, காய்கறியை முதல்ல சாப்பிடுறதோ இல்ல காரமான காலை உணவோ நாளைக்கே நீங்க முயற்சி செஞ்சா உங்க எனர்ஜிலயோ இல்ல உங்க மூட்லயோ நீங்க உடனே கவனிக்கிற முதல் மாற்றம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் காத்திருக்கலாம்.